ஹாய் ருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு யாரெல்லாம் இன்ஜினியரிங் போகிறீங்களோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இன்ஜினியரிங் 2024 ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். அதாவது நான் சொல்லக்கூடியது நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது மூலிமா போய் சேருவீங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த இன்ஜினியரிங் முடித்த மாணவர்களுக்கு நிறைய டவுட் இருக்குது. ஸோ அந்த டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா, ஒரு சில இல்லை நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸில் இருக்காங்க. ஸோ இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கிறோம். இப்போ தான் அந்த கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம். அண்டு எல்லாமே ரிசல்ட் வரக்கு முன்னாடியே நம்ம காலேஜெல்லாம் போய் தேடுவோம், எல்லாம் பண்ணுவோம். சரிங்களா? அதில் ஒரு குழப்பம் ஏற்படும். என்னென்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாமா இல்லை 2024 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 போய் கலந்தாய்வில் கலந்துக்கணும். அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸில் நீங்கள் சேர்ந்துக்கணும். அது மூலிமா காலேஜுக்கு போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும். அது என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா போனால் பெனிஃபிட்டா இல்லை கவர்மெண்ட் கோட்டா போனால் பெனிஃபிட்டா, இந்த மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு டொனேஷன் ஃபஸ்ட்டு. நீங்கள் டாப் ப்ரையாரிட்டி ஹை காலேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு தியாகராஜர் மதுரை இல்லை பிஹெச்ஜி எஸ்எஸ்என் இந்த மாதிரி காலேஜஸில் டாப் ஹை ப்ரையாரிட்டி இருக்க காலேஜில் அந்தந்த கோர்ஸு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ்னாலும் ஒரு டொனேஷன் வச்சுருப்பாங்க. இல்லை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பிரான்ச்சுனாலும் ஒரு வச்சுருப்பாங்க, டொனேஷன் வச்சுருப்பாங்க. இல்லை மெக்கானிக்கல் கோர்ஸஸ்னாலும் வச்சுருப்பாங்க. கோர் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கோர் கோர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சிவில், அதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜில் ஹை ப்ரையாரிட்டி ஃபீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ இருக்குன்னு நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்னா காலேஜ் நினைக்க ஃபீஸ் ஒரு வேளை 30 lakhs கேட்கலாம், இல்லை 20 lakhs கேட்கலாம், இல்லை 25 lakhs கேட்கலாம். இந்த மாதிரி கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி, காலேஜுக்கு தகுந்த மாதிரி, காலேஜோட தரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ இது நீங்கள் கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்க நீங்கள் தான் நிர்ணயிக்கணும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம், யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம், கவர்மெண்ட் கோட்டாக்கு வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ போகலாம் அப்படின்னா எல்லாருனாலையும் போயிட முடியாது இல்லைங்களா? பணம் இருந்தால் தான் நம்ம போய் கட்டி படிக்க முடியும் அந்த டாப் ப்ரையாரிட்டி காலேஜில். அந்த மாதிரி காலேஜில்னா ஒரு மிடில் கிளாஸ், அதாவது பார்த்திங்கன்னா மிடிலாக இருக்கிற ஒரு காலேஜில் போய் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அங்கே டொனேஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில கோர்ஸுக்கு இந்த சிவில் இல்லை மெக்கானிக்கல் அந்த மாதிரி கோர்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டொனேஷனே வாங்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ கட்டிடுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அதாவது செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிற காலேஜஸ் இருக்குது. ஸோ ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது பெட்டரான்னு தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்களே பார்த்துட்டு நீங்களே கடைசியில் சொல்லுங்கள். கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7.5 ரிசர்வேஷன் வரும். 7.5 ரிசர்வேஷன் தான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ. ஸோ யாரெல்லாம் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களோ, பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல், அதெல்லாம் என்ன அடிப்படைன்னு நான் தனி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களோ அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ. 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் இருந்தீங்கன்னா அதில் ஃபுல் ஃப்ரீ. அந்த காலேஜில் 7.5% இடஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க காலேஜில். அதில் உங்களுக்கு ஃப்ரீ கிடச்சிடும். சரிங்களா? ஃபுல் ஃப்ரீனா எந்த ஃபீஸுமே கிடையாது, எந்த ஃபீஸும் வாங்கக்கூடாதுன்னு தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. ஸோ எஸ்டி, எஸ்சி, எஸ்சி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஃபுல் ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை அவங்க சொல்கிறது ஃபீஸை கட்டலாம், என்ன வேணாலும். அதாவது கவர்மெண்ட்டே அவங்க ஃபீஸ் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அப்படின்னா ஒரு 20,000 25,000 கம்மியாகும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்கான்னு பாருங்கள். அதான் முதல் பட்டதாரி. உங்கள் வீட்டிலே நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருக்கணும். உங்கள் அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது, உங்கள் கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது. நீங்கள் மட்டும்தான் முதல் பட்டதாரியாக இருக்கணும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும், அப்ளை பண்ண முடியும். யாராவது அப்ளை பண்ணல அப்படின்னா டக்குன்னு இப்போவே ப்ராசஸ் அனுப்பிச்சிருங்க. அப்போ தான் 20 நாளில் வரும். 20 நாள் அந்த ப்ராசஸ் முடியும். ஏன்னா கவுன்சிலிங் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணி அது கிடைக்காம கூட போகும். நிறைய பேர் கிடைக்காம கூட போயிருக்கு. அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் போய் கொடுத்துக்கலாம், ஆனால் டிலே ஆகும். ஃபீஸ் கன்செஷன் டிலே ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு ஃபீஸ் கன்செஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் எஜுகேஷன் லோன் கிடைக்கும். எஜுகேஷன் லோன் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் டியூஷன் ஃபீன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த டியூஷன் ஃபீ மட்டும் இவ்வளோ லட்சம்னு சொல்லி எல்லாம் சேர்த்து எவ்வளோ லட்சம் அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்லி நான் இப்போ சொல்ல விரும்பல. நான் டீட்டெயிலாக பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா அந்த எஜுகேஷன் லோன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கவர்மெண்ட் கோட்டா கூட போனீங்கன்னா. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்தீங்கன்னா டொனேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கட்டி ஆகும். ஆனால் ஒரு சில கோர்ஸுக்கு உங்கள் டொனேஷன் வாங்கிறது கிடையாது. ஓகேவா? அது காலேஜுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? ஹை ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபீஸ் அவங்க சொல்கிற ஃபீஸ் தான் கட்டணும் மேனேஜ்மெண்ட் கோட்டானா. இப்போ கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸஸ்க்கு நீங்கள் வருஷத்துக்கு 3 லட்சம் கட்டி ஆகணும்னா கட்டி ஆகும்.
ஃபீஸுங்கிறது வேறு, நன்கொடைங்கிறது வேறு. நீங்கள் டொனேஷன் 15 லட்சம் கட்டுங்க, வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் 4 வருஷம் முடிக்கிற கட்டிகிட்டே இருக்கும். சரிங்களா? நோ கவர்மெண்ட் ஸ்கீம். இந்த கவர்மெண்ட் ஸ்கீமெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இது மட்டும் இல்லைங்க, நிறைய திட்டம் இருக்குது. தமிழ்நாடு திட்டத்தில் நிறையா திட்டம் இருக்குது. அந்த திட்டம் எதுவுமே வந்து நமக்கு கிடைக்காது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கண்டிப்பாக. ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா போக வேண்டாம் நான் சொல்லலை. ஒரு சில மாணவர்கள் மார்க் கம்மியாக தான் நான் எடுப்பேன் அப்படின்னு இருப்பீங்க தெரியுமா? இப்போவே யோசிச்சுட்டு இருப்பீங்கள்ல. இப்போவே நீங்கள் போய், ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பெரிய காலேஜில், அதாவது டாப் ப்ரையாரிட்டி இருக்க காலேஜில் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு. சென்னை ஜோன்லேயும் சரி, கோயம்புத்தூர் ஜோன்லேயும் சரி, முக்கியமாக வந்து சீட்ஸ் ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சீக்கிரமாக அது வந்து என்னென்னு நிர்ணயிச்சு, ஏன்னா உங்கள் பையனுக்கு மேக்ஸில் மார்க் வருமா, ஃபிசிக்ஸில் மார்க் வருமா, கெமிஸ்ட்ரியில் மார்க் வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றதா வேண்டாமாங்கிறது ஒரு முடிவுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட மணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பணம் இவ்வளோ கட்ட முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போய்க்கலாம். சரி, எவ்வளோ லட்சம் சார் வாங்குவாங்கன்னா அதான் சொன்னேன், காலேஜுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க அப்படின்னு. சேஃபஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது எபோவ் 160 வெயிட் ஃபார் கவுன்சிலிங். நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாம், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா 160க்கு மேலே இந்த வருஷம் யாரெல்லாம் கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். நீங்கள் எடுக்க மாட்டீங்களான்னு உங்களுக்கு தெரியும், பெற்றவங்க கேட்பாங்க, சொல்லுங்கள். அவங்களாம் வெயிட் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்குமாங்க சார், இல்லை வந்து MIT கேம்பஸில் கிடைக்குமா, CEG கேம்பஸில் கிடைக்குமான்னு கேட்காதீங்க. அந்த காலேஜஸ் கிடைக்காது. ஆனால் பட் ஒரு நல்ல கல்லூரிகள் கிடைக்கலாம். அட்டானமஸ் கல்லூரி மட்டும் இல்லை, நல்ல நான் அட்டானமஸ் கல்லூரி இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே, அது கிடைக்கும். பெஸ்ட்டு காலேஜ்னு சொல்லுவாங்களே, கண்டிப்பாக அது கிடைக்கும். சரிங்களா? அவங்க வந்து வெயிட் பண்ணலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா பிலோ 160 இஃப் யூ ஹேவ் மணி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பணம் இருந்தால், அதாவது 160 கீழே இருக்குது, 160 கிலோ தான் எனக்கு வரும் கட் ஆஃபு, நான் பணமும் வச்சுருக்கிறேன், எங்கள் அப்பாட்ட பணம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொசீட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. நீங்கள் எந்த மாதிரி கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நிர்ணயிச்சிக்கலாம் காசு இருந்தால். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் நிறையா பிரிக்கிறாங்க. ரிசர்வேஷன்னா SC, SCA, ST, MBC, BCM, BC, OC இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கிறாங்க. அது வந்து தனி வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போது ரிசர்வேஷன் அடிப்படையில், அதாவது ரிசர்வேஷன் கீழேனா இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் சேஃபஸ்ட் கட் ஆஃப் எப்படி இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வேளை SCயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப் வந்து சேஃபஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிற சொல்கிறேன். SC, SCA, ST அப்படின்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப் வந்து 140 மேலே இருக்கும். 140க்கு மேலே இந்த வருஷம் இருந்தீங்கன்னா நல்ல கல்லூரிகள் கிடைக்கும். டாப் கல்லூரிகள், அதாவது Tier 1, Tier 2 கல்லூரிகளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ்னால் கிடைக்காம கூட போகலாம், இல்லை மெக்கானிக்கல், சிவில், இல்லைனா சர்க்யூட் பிரான்ச்சஸ் அப்படின்னா அது கிடைக்கும் ஈஸியாக. MBC அப்படின்னு வரும்போது சேஃபஸ்ட் கட் ஆஃப் இந்த வருஷம் 155க்கு மேலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. BC அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 175க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் சேஃபர் ஜோனில் இருக்கலாம். OC அப்படின்னு சொல்லும்போது சேஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 185க்கு மேலே இருக்கணும் இந்த வருஷம். ஸோ இது வந்து போன வருஷத்தோட டேட்டா வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் வந்து வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ கட் ஆஃப் மாணவர்கள் கண்டிப்பாக வந்து லோவாகும், அதிகமாகும் அப்படி. ஸோ இதில் BCMன்னு இருக்குது. இந்த BCMன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து BCM முஸ்லீம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சேஃபஸ்ட் கட் ஆஃப் வந்து ஒன்றும் இல்லை 160 எபோவ். அவங்களுக்கு வந்து ஃபுல், அதாவது இடஒதுக்கீடு கம்மியாக தான் இருக்கும் BCMக்கு, ஆனால் சீட்டு கிடச்சிரும். அந்தளவுக்கெல்லாம் வந்து கிடைக்காமல் போகாது, அவங்களுக்கு கம்மி கட் ஆஃபே கிடச்சிடும் சீட்டெல்லாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் வந்து சேஃபஸ்ட் கட் ஆஃப் ரிசர்வேஷன் அடிப்படையில், ஸோ அதாவது கம்யூனிட்டி அடிப்படையில். ஸோ இதுதாங்க. அப்போ வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும். ஸோ எது உங்களுக்கு பெட்டருன்னு பார்த்து நீங்கள் நிர்ணயிங்க. இதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். அண்ட் ஆல்சோ இந்த TNEA 2024 மட்டும் இல்லை, கரியர் கைடன்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் வரும். அண்ட் ஆல்சோ அந்த ஹெல்ப்புக்கான தேவைகளும் வந்து நான் வந்து பூர்த்தி செய்வேன். அதனால தான் கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நமக்கு, அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் என் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோன் அட்டன் பண்ணலைனாலும் ஒரு சில டைமில் அட்டன் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது இந்த எக்ஸாம் பிஸினால், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மேனேஜ்மெண்ட் போகணுமா கவர்மெண்ட் போகணுமான்ட்டு. ஏன்னா வந்து பணம் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் போகலாம். இல்லை பணம் இருக்குது ஆனால் இருந்தாலும் கவர்மெண்ட் கோட்டாவில் தான் சேர்த்துவேன்னா அது அவங்க மைண்ட் செட்டு. இல்லை கவர்மெண்ட் கோட்டாலே நான் போய்க்கிறேன் முழுக்க அப்படின்னா அது அவங்க மைண்ட் செட்டு. ஒருத்தவங்க ஒரு மைண்ட் செட்டு. ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் சேஃபஸ்ட் கட் ஆஃப் சொல்லிட்டேன். அதுக்கு கீழே போனால் என்ன ஆகும் சார்,
சேஃபஸ்ட் கட் ஆஃப் சொன்னீங்களா, அது கீழே போனால் என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து காலேஜஸ் கிடைக்காமலாம் கிடையாது. நீ 100 கட் ஆஃப் எடுத்தாலும் இல்லை 120 எடுத்தாலும் 110 எடுத்தாலும் உங்களுக்கு அதுக்கான காலேஜஸும் இருக்குது. அதாவது பெட்டர் காலேஜ்னு சொல்லுவாங்களே, பரவாயில்ல நல்ல காலேஜ், ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட்டெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற காலேஜஸும் கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த கவுன்சிலிங்கில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது மூலயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் யார் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும், யார் வந்து கவர்மெண்ட் கோட்டா போகணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் வந்து இன்னும் ஒரு 2 days கழிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர், அதாவது கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.